இந்த கதையில் வர பூரணி ஒரு அழகான இளம்பெண், ஏழை பெண்ணும் கூட. இவளுக்கு இவளுடைய அப்பானா அப்படி ஒரு பயம். அவர் வீட்டில் இருக்கும்போது சமையல் அறையை விட்டு கூட வெளியில் வரமாட்டா. ஜன்னல் பக்கத்தில் வரவே முடியாது. அப்படி ஒரு பயம் அவர்கிட்ட. இதிலிருந்து அவள் விடுபட்டாளா என்பதை சொல்வது தான் இந்த கதை. இந்த கதையை திருமதி லக்ஷ்மி ரமணன் அவர்கள் எழுதியிருக்காங்க. வணக்கம், உங்கள் சிநேகிதி மாலதி மகாதேவன். வாங்க இப்போ கதை கேட்கலாம். தட்சிணாமூர்த்தி வீடு இதுதானே? எதிர் வீட்டு வாசலில் கேட்ட புது குரலால் கவரப்பட்ட பூரணி ஜன்னலுக்கு அருகில் வந்து நின்று வெளியே எட்டி பார்த்தாள். ஒரு இளைஞன் நின்றிருந்தான். நெகுநெகுவென்ற உயரம், இப்பி மாதிரியும் இல்லாமல் கிராப்பாகவும் இருக்காமல் இரண்டும் கெட்ட தனத்துடன் தலைமயிர் நடுப்பிடரியில் இறங்கி நின்றது. கையில் இருந்த சூட்கேஸும் கழுத்தில் தொங்கிய கேமராவும் நான் வெளியூர்காரன் என்று நாசுக்காக அறிமுகப்படுத்தி கொண்டன. அவன் சட்டென்று திரும்பிய போது கருமீசையும் பெரிதான கண்களுமாக கமலஹாசன் சாயல் அடித்தது. அட குமாரா, வாப்பா, எப்போ வந்த? தட்சிணாமூர்த்தி அவனை வெண்கல குரலில் வரவேற்றார். அப்போதுதான் வந்து வாசலில் நிற்கிறவனிடம் இது என்ன அசட்டு கேள்வி என்று எண்ணிய பூரணி பக் என்று சிரித்து விட்டாள். உடனே அவன் திரும்பி பார்த்தான். அந்த முகத்தில் கவர்ச்சியும் பார்வையின் வசீகரமும் அவள் மனதில் நின்று போயின. பூரணி வெட்கத்துடன் தலையை அவசரமாக உள்ளே இழுத்து கொண்டாள். எதிர் வீட்டுக்கு வரக்கூடியவர்கள் எல்லோரையும் அவளுக்கு தெரியும். அவன் அதுவரை வந்ததில்லை. பூரணியால் ஆவலை அடக்க முடியவில்லை. அன்று சனிக்கிழமை மாலையில்தான் அம்மு பாண்டிச்சேரியிலிருந்து வருவாள். அவள் அங்கே இருந்த மகளிர் கல்லூரியில் BA இறுதி ஆண்டில் படித்து கொண்டிருந்தாள். தினமும் திருவக்கரையிலிருந்து பஸ் பிடித்து பாண்டிச்சேரிக்கு போய் வருவது கஷ்டமாக இருந்ததென்று அங்கேயே விடுதியில் தங்கி படித்து கொண்டிருந்தாள் அம்மு. சனிக்கிழமை மாலை வந்துவிட்டு திங்கள் காலையில் திரும்பி போய்விட பிரத்யோக அனுமதி வாங்கி கொண்டிருந்தாள். அவளிடம் கேட்டால்தான் தெரியும் இந்த குமார் யார் என்று. பூரணி, எங்கே போயிட்ட? இந்த பீன்ஸை ஆஞ்சு கொடு. அத்தை அலமேலு சமையல் யுத்தத்துக்கு கூட்டு சேர்க்க உள்ளிருந்து அழைப்பு விடுத்தாள். பூரணி கறிக்காய் கூடையை இழுத்து வைத்து கொண்டு உட்கார்ந்தாலும் மனம் மட்டும் குமாரையே சுற்றி வந்தது. யாராக இருக்கும் அவன்? நல்ல வேளையாக அப்பா சபேசன் கடலூருக்கு போயிருக்கிறார். மறுநாள் மாலைதான் அவர் திரும்புவார். அவர் வருகிற வரை அவள் அந்த வீட்டில் சுதந்திரமாக விளைய வரலாம். நினைத்த இடத்தில் நிற்கலாம். திண்ணைக்கு வெளியில் எட்டி பார்க்கலாம். அவர் வீட்டில் இருந்தால் பூரணி நடுக்கூடத்துக்கு கூட வர முடியாது. அடைப்பட்ட கூண்டு சிங்கம் போல் எதற்கெடுத்தாலும் உரிமை கொண்டிருப்பார் சபேசன். அவர் எதிரில் வரவே பயப்படுவாள் பூரணி. ஜன்னலுக்கு அருகில் ஓரிரு முறை தப்பி தவறி வந்து நின்றபோது, வயசு பெண்ணுக்கு ஜன்னல் கிட்ட என்ன வேலை? தெருவில் போகிறவனை எல்லாம் பார்த்து இழிச்சுண்டு நிற்க நீ என்ன என்று தகாத வார்த்தை சொல்லி திட்டுவார். குழந்தைகளை கொஞ்சி அன்பாக 4 வார்த்தைகள் பேசி அவர்கள் வெற்றிகளை பாராட்டி தோல்விகளில் ஆறுதல் சொல்லி தன்னம்பிக்கையூட்டி இவை எதையுமே சபேசன் செய்யாதது இருக்கட்டும். உலகமே ஒரு நரகம் போலவும் அதில் நடமாடுகிற மனித பிறவிகள் அனைவருமே தன் பகைவர்கள் போலவும் அல்லவா நடந்து கொண்டார். அவருக்கு வாழ்க்கைப்பட்டு அம்மா நிச்சயம் துக்கப்பட்டு போயிருப்பாள். பூரணி பிறந்ததும் அவள் எப்படி செத்துப்போனாள் என்பது தெரியவில்லை. 2வது பெண்ணாக பிறந்ததற்காக அப்பா அவளை கண்டபடி பேசினாராம். இப்படி பெண்ணை பெற்றதை விட செத்திருக்கலாமே என்று ஏசினாராம். அம்மா தற்கொலை பண்ணி கொண்டு அவர் வார்த்தைகளை நிறைவேற்றி விட்டாளோ? அத்தை அலமேலு தன் தம்பியை அந்த விஷயத்தில் மட்டும் விட்டு கொடுக்க தயாரில்லை. அவள் தலையெழுத்து போய் சேர்ந்தாள் என்று நழுவிக்கொண்டாள். சபேசனுக்கு தாய் இருக்கவில்லை. அந்த ஸ்தானத்தை ஏற்க வந்த சித்தி பேயாக இருந்தாள். தந்தை இருந்தும் இல்லாதவராகி போனார். காலையிலிருந்து துவங்கும் சித்தியின் கோபமும் சபேசனுக்கு விழுந்த அடி உதைகளும்
நாள் முழுவதும் விட்டு விட்டு தொடருமாம். பசித்தால் கூட அதை வெளியில் சொல்லி பயப்படுவார்களாம் சபேசனும் அலமேலுவும். ஏனெனில் ஒரு முறை அப்படி கேட்டு சுட சுட தட்டோடு சோற்றை தங்கள் தலையில் சித்தி கவிழ்த்த அனுபவமே அவர்களுக்கு பயங்கரமாய் நினைவில் நின்றது. சின்ன தவறுகளை கூட பெரிது பண்ணி கணவனிடம் கோல் மூட்டி விடுவாளாம் அவள். தொடர்ந்து இருவருக்கும் இருட்டறை வாசமும் 2 நாள் பலவந்த உபவாசமும் தண்டனையாக கிடைக்குமாம். அத்தை விவரித்த அனுபவங்களை கேட்க பயங்கரமாக இருந்தது. அந்த நினைவுகள் அவரிடம் அப்படியே இறுகி உறைந்து போய்விட்டன. அத்தை பெண்ணானதால் இயற்கையாக அமைந்த சகிப்புத்தன்மையும் பொறுமையும் கை கொடுத்தன. சபேசன் தான் பாறையாகி விட்டார். பாறையில் கூட சில சமயம் நீர் கசியும். அவரிடம் அன்பு என்கிற உணர்வு ஏற்படவே செய்யாதோ? தனக்கு கிடைக்காத ஒன்றை மற்றவர்களுக்கு மட்டும் ஏன் கொடுக்கணும் என்று நினைக்கிறாரோ? தனக்கு கிடைக்காத அன்பையும் பாசத்தையும் அவர் மட்டும் மற்றவர்களுக்கு எப்படி அளிக்க முடியும்? தன் குறையை மறக்கவும் மறைக்கவுமே அவர் அந்த குடிப்பழக்கத்தில் தன்னை மூழ்கடித்து கொண்டாரோ? இப்படி வாரத்தில் 4 நாட்கள் கடலூரிலும் பாண்டியிலும் டேரா அடிப்பது அதற்காகத்தானோ? திருவக்கரையில் இருக்க ஒரு வீட்டை எப்பொழுதோ அத்தை வாங்கி தனக்காக வாங்கி போட்டு கொண்டாள். இப்போது அது பூரணிக்கு அடைக்கலமாக இருக்கிறது. அத்தை சின்ன வயதில் விதவையாகி போனாலும் புக்கக வழி வந்த சொத்து கொஞ்சம் உதவியது. இருக்க வீடும் வங்கியில் இருந்த பணத்தில் கிடைத்த வட்டி பணமும் செலவுக்கு சௌகரியமாக வந்தது. அப்பா கிளார்க்காக இருந்து சம்பாதித்து கொஞ்ச நெஞ்ச பணமும் அவருடைய பழக்கங்களுக்கே போதவில்லை. திடீரென்று அக்கா பிரமிளா அவள் நினைவுக்கு வந்தாள். அப்போது அவர்கள் பாண்டிச்சேரியில் இருந்தார்கள். அவள் 4ஆவதிலும் அக்கா 6ஆம் வகுப்பிலும் படித்து கொண்டிருந்தார்கள். ஒரு முறை பிரமிளாவுக்கு ஜுரம் வந்தது. அத்தை அதை தம்பியிடம் சொல்ல பயந்து கொண்டு ரகசியமாக டாக்டரிடம் அழைத்து போய் மருந்து வாங்கி கொடுத்தாள். ஜுரம் நாளுக்கு நாள் அதிகரித்ததே தவிர குறையவில்லை. சபேசனின் பகல் நேரம் ஆபீஸிலும் இரவு நேரம் போதையிலும் கழிந்துவிடும். அதனால் அவர் கவனத்தில் அது படவில்லை. அத்தை வேண்டாத தெய்வமில்லை. ஒரு நாள் மாலையில் டாக்டரிடம் போய் மருந்து வாங்கி வந்தபோது சபேசனிடம் இருவரும் மாட்டிக்கொண்டனர். எங்கே சுத்திட்டு வரீங்க 2 பேரும் என்றார் சபேசன். பிரமிளாவுக்கு ஜுரம். எங்க கையை காட்டு என்றார். சபேசன் தொட்டு பார்த்துவிட்டு ஜுரமும் இல்லை ஒன்றும் இல்லை என்றார். இவரோட என்ன பேச்சு? வாங்க அத்தை, உள்ளே போலாம். என்னால் நிற்கவே முடியல என்றாள் பிரமிளா பலவீனமாக. என்னை கண்டால் உனக்கு அத்தனை அலட்சியமா என்ன? நான் உன் அப்பா. பிரமிளா பேசாமல் அத்தையின் கையை பிடித்து இழுத்து கொண்டு வீட்டுக்குள் நுழைந்ததும் சபேசன் ருத்ரமூர்த்தி ஆனார். நான் பேசுகிற போது அலட்சியமாக கவனிக்காதவள் மாதிரி உள்ளே போறியே. சட்டென்று பாய்ந்து பிரமிளாவின் கையை பிடித்து இழுத்தார். ஏற்கனவே ஜுரத்தில் பலவீனம் பட்டு போயிருந்த அவள் உடல் பயத்தில் நடுங்கியது. அத்தை என்று வீறிட்டு அழுதாள். தன்னை தடுக்க வந்த அலமேலுவை தடுத்து தள்ளிவிட்டு பிரமிளாவை பலமாக கன்னங்களில் மாற்றி மாற்றி அறைந்தார் அப்பா. பூரணி பயத்தில் அழுதவாறு கதவுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டாள். அப்பா கோபத்தில் தன்னையும் அடித்து விடுவாரோ என்கிற பீதி அவளை ஆட்கொண்டது. சபேசன், என்ன செய்கிறப்பா? ஜுரம் வந்த குழந்தைய இப்படி அடித்தா ஏதாவது ஆயிடுத்துனா என்றாள் அத்தை. அத்தை அவசரமாக பாய்ந்து பிரமிளாவை தன்னிடம் இழுத்து கொண்டாள். ஆனால் ஆகட்டும், போனால் போகட்டும். என் அம்மா போனால், பெண்டாட்டி போனால், நீங்கள் எல்லாரும் போங்க, எனக்கு வேண்டாம். சபேசன் உரத்த குரலில் கத்தினார். அன்றிரவே ஜுரம் அதிகரித்து பிரமிளா நினைவை இழந்தாள். 2வது நாள் அவள் கதை முடிந்தது. அப்பா உடல் நலம் சரியில்லாத தன் சகோதரியை எப்படி கொஞ்சம் கூட கருணை இல்லாமல் அடித்தார் என்று எண்ணி பார்க்கவே பூரணிக்கு வெறுப்பாக இருந்தது. வலியில் துடித்து பிரமிளா அழுததை நினைத்தபோது கண்கள் கசிந்தன. அத்தைக்கு தெரியாமல் அவள் அதை துடைத்து கொண்டாள். பிரமிளா செத்துப்போன விதத்தை கண்டதிலிருந்து அவளுக்கு அப்பாவிடம் இருந்த பயம் இன்னும் அதிகமாகியது.
அவர் எதிரில் வந்து நிற்கக்கூட பயப்பட்டாள் பூரணி. எனக்கு உன்னை நினைச்சாதான் ரொம்ப கவலையா இருக்கு பூரணி. என் காலம் இருக்கிற வரை நான் காப்பாத்திடுவேன். தன்னை பற்றிய நினைவே இல்லாமல் இருக்கிற என் தம்பி உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு எங்க நினைக்க போறான் என்று அத்தை அடிக்கடி கவலைப்படுவாள். அந்த கவலை நியாயமானதே என்று பட்டது பூரணிக்கு. படித்திருந்தாலாவது வேலைக்கு போகலாம். நானே ஸ்கூல் ஃபைனல் தான் படித்தேன். பெண்களுக்கு படிப்பு எதுக்கு, அனாவசிய செலவு என்று கூறி 9வது படித்து முடித்ததுமே பூரணியின் கல்விக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. தவிர்க்க முடியாதவற்றை ஏற்றுக்கொள்ள பழகி கொள்வதுதான் நல்லது. பூரணியும் அதை தான் செய்தாள். பிஏ வரை படிக்க வேண்டும் என்று அவளுக்கு ஆசைதான். ஆனால் அதை நிறைவேற்றி கொள்ளுகிற வழிதான் அவளுக்கு புலப்படவில்லை. அத்தை இந்த அளவுக்கு அவளை கவனித்து கொண்டு சாப்பாடு போட்டு துணி எடுத்து கொடுத்ததே அதிகம். அத்துடன் இருக்க இடமும் அல்லவா தந்திருக்கிறாள். அவள் இல்லாவிட்டால் அப்பாவின் இந்த பொறுப்பற்ற தனத்துக்கும் பாராமுக நடத்திக்கும் பூரணி நடுத்தெருவில் நிற்க நேரிட்டிருக்கும். ஒரு நாள் அவர் திடீரென்று வேலையையும் உதறிவிட்டு வந்து நின்றார். அத்தனியின் ஆலோசனையின் பெயரில் மூவரும் திருவக்கரைக்கு இடம்பெயர்ந்தார்கள். பூரணிக்கு எதிர் வீட்டு அம்மு உயிர் சிநேகிதியானாள். தட்சிணாமூர்த்தி தம்பதியரும் அவளிடம் மிகவும் பிரியமாக இருந்தார்கள். சபேசனின் பழக்கம் பாதி நாள் அவரை கடலூருக்கோ பாண்டிக்கோ இழுக்கும். எப்போது கிளம்புவார் என்று நிச்சயம் கிடையாது. திரும்புவதற்கும் கெடு இல்லை. போகிற இடங்களில் அவர் எங்கே தங்குவார் என்கிற விவரமும் யாருக்கும் தெரியாது. பூரணியை இது எந்த விதத்திலும் பாதிக்கவில்லை. சபேசன் இருந்தால்தான் வீட்டிலேயே அடைப்பட்டு கிடக்க வேண்டியிருந்தது. அவர் கிளம்பி போன உடனேயே அம்முவை பார்க்க ஓடி வந்து விடுவாள். அது லீவு நாளாகவும் இருந்துவிட்டால் இருவரும் ரேடியோ கேட்பார்கள், திருப்புகழ் பாடுவார்கள், மேஜை விரிப்புக்கு எம்ப்ராய்டரி போடுவார்கள், காகிதப்பூ தினுசு தினுசாக செய்வார்கள். மாலை நேரங்களில் கோயிலை சுற்றி வந்து சிற்பங்களை ஆராய்வார்கள். அம்மு லைப்ரரியிலிருந்து பூரணிக்காக கதை புத்தகங்கள் வாங்கி வருவாள். அதை கூட அப்பா எதிரில் படிக்க அவளுக்கு பயம். சபேசா, இந்த பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் சீக்கிரம் பண்ணிடு. அத்தை பூரணியை பற்றி பேச்செடுத்தாலே அவர் எழுந்து போய் விடுவார். இல்லையேல் அவளுக்கு கல்யாணம் ஒன்று தான் குறைச்சல் என்பார் அலட்சியமாக. ஏன் அப்படி சொல்கிற? அவளுக்கு என்ன தகுதி இல்லை? பணம் இருக்கா? பின்ன பேசாத. பூரணியின் எதிர்காலமே அத்தையின் கவலையாயிற்று. தான் கண்ணை மூடுறதுக்குள்ள இவளுக்கு ஒரு வழி பண்ணணும். சபேசன் இந்த ஜென்மத்தில் அதை பற்றி நினைக்க மாட்டான். பாகிரதி மாமியிடம் தினம் புலம்புவாள் அத்தை. சாப்பிட உட்கார்ந்த பூரணிக்கு அதை நினைத்ததும் துக்கம் தொண்டையை அடைத்தது. இதேபோல் வாழ்க்கை தொடர வேண்டியதுதானா? இதற்கு என்ன அர்த்தம்? எதில் போய் இது முடியும்? அவள் அதிகம் படிக்கவும் இல்லை, வேலைக்கும் போக முடியாது. படிப்பு முடிந்ததும் அம்மு கல்யாணமாகி புக்ககம் போய் விடுவாள். பிறகு என்ன செய்வோம்? வௌவால்களும் எலி புழுக்கை நாற்றமும் நிறைந்த சந்நிதியில் தனித்திருந்த வக்கிரேஸ்வரர் மாதிரி தானும் இனி காலத்துக்கும் என்று எண்ணிக்கொண்டிருந்தாள் பூரணி. ஏமா ஒரு மாதிரி இருக்க? உடம்பு சரியில்லையா? அத்தை கவலையுடன் பூரணியின் கையை தொட்டு பார்த்தாள். ஒன்றுமில்லை அத்தை, வெயில்னால சோர்வாக இருக்கு. பூரணி சாப்பாட்டை அவசரமாக முடித்து கொண்டு எழுந்தாள். சுவரோரமாக பாயை விரித்து தட்சிணாமூர்த்தி மாமாவின் வீட்டிலிருந்து கொண்டு வந்த வார பத்திரிகைகளை பிரித்து வைத்து கொண்டாள். மனம் அதில் லயிக்கவில்லை. யார் அந்த இளைஞன்? கேள்வி எழுந்ததே தவிர பதில் தெரியவில்லை. மணி 5. பூரணி, இன்னைக்கு பிரதோஷம், சீக்கிரம் மாமி கூட கோயிலுக்கு போயிட்டு வந்துரு என்று அவசரப்படுத்தினாள் அத்தை. கொஞ்சம் வெயில் தாழட்டும் அத்தை. சின்ன பெண், உனக்கு என்ன வெயிலும் மழையும்? சீக்கிரம் கிளம்பு. வா, தலையை வாரி பின்னற. சுவாமிக்கு சாத்தி இருக்கிற மல்லிகை பூச்சரத்தை தலையில் சூட்டிண்டு போ. அத்தை அவள் பெட்டியை திறந்து பளிச்சென்றிருந்த நைலக்ஸ் புடவை ஒன்றை எடுத்து கொடுத்து, இதை கட்டிண்டு போ என்று வேறு யோசனை சொன்னபோது பூரணிக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் கேள்வி எதுவும் கேட்காமல் அத்தை சொன்னபடியே செய்தாள். நான் கிளம்பட்டுமா அத்தை?
மகராசியா போயிட்டு வாமா. அவள் பூரணியின் முகத்தில் தெரிந்த பவுடரை தன் புடவை தலைப்பால் துடைத்து விட்டாள். எதிர் வீட்டில் நுழைந்ததுமே அவள் நடையிலிருந்த துள்ளல் தளர்ந்து நிதானம் வந்தது. மாமி, மாமி! முன்கட்டும் ரேழியும் கூடமும் இயக்கத்தின் சுவடே இல்லாமல் வெறிச்சிட்டு கிடந்தன. எங்கே போய்விட்டார்கள் எல்லாரும் என்று திகைத்து போய் நிற்கையில் பக்கவாட்டிலிருந்து குமார் வந்தான். மாமாவும் மாமியும் ஷாப்பிங் பண்ண பாண்டிச்சேரி போயிருக்காங்க. அம்முவும் அவர்களும் வருகிற நேரம்தான், உட்காருங்க என்று உபசரித்தான். நான் அப்புறம் வரேன். அவள் திரும்பி வர முயன்றாள். நீங்க தான் பூரணியா? அவன் குரல் அவளை நிறுத்தியது. ஆமாம். ஏன்? உங்களை பற்றி மாமி நிறைய சொன்னாள். துணுக்கென்றது அவளுக்கு. வந்ததும் வராததுமாக பாகிரதி மாமி தன்னை பற்றி இவனிடம் என்ன சொல்லியிருப்பாள்? இவள் அப்பன் பொறுப்பில்லாதவன், குடிகாரன் என்றா? அவர் முரட்டு குணத்தின் விளைவாக தங்கள் வீட்டில் நடந்து போன பயங்கரங்களை பற்றியா? எதை பற்றி இவனிடம் சொல்லியிருப்பாள் மாமி? பூரணிக்கு அவனை நிமிர்ந்து பார்க்கவே அவமானமாக இருந்தது. தான் வேறு யாராவதாக இருக்கக்கூடாதா என்கிற ஏக்கத்தில் விழிகள் நீர்த்திரைக்கு பின்னால் ஒதுங்க முயன்றன. அவன் அதை கவனித்து விட்டிருக்க வேண்டும். உங்கள் தகுதிகளை பற்றி புகழ்ந்தால் நீங்கள் நன்றாக பாடுவீர்களாம், கைவேலைகளை அற்புதமாக செய்வீர்களாம். கிண்டல் பண்ணுகிறீர்களா? உண்மையை தான் சொல்கிறேன். இந்த ஊர் கோயிலை பற்றி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியுமாமே. மாமிக்கு என்மேல் சொந்த பெண் மாதிரி பிரியம். அம்முவை இத்தனை புகழவில்லை. அவன் புன்னகை வசீகரத்துடன் இருந்தது. நீங்கள் யாரு? நான் மாமாவுக்கு தங்கை பிள்ளை. டில்லி பல்கலைக்கழகத்தில் லெக்சரராக இருக்கேன். சோழர் காலத்து சிற்ப கோயில்கள் பற்றி தீசிஸ் எழுதுகிறேன். தஞ்சாவூரிலிருந்து தொடங்கி இதுவரை வந்துவிட்டேன். நீங்கள் பார்த்து விட்டு டில்லிக்கு கிளம்பணும். அப்படியா? உங்களை தான் கைடாக பிடிக்க போகிறேன். அம்மு வருவாள், அவளுக்கு எல்லாம் தெரியும் என்றாள் பூரணி. என் தலை இங்கே உருளுறதே. அம்முவும் பின்னால் தட்சிணாமூர்த்தி தம்பதியும் வந்தார்கள். கோயிலை சுற்றி காட்ட நீ வருவேன்னு சொன்னேன் அம்மு. நம்மால் முடியாதுப்பா, ஒரே களைப்பாக இருக்குது. நீங்கள் 2 பேரும் போங்க. நீயும் வா அம்மு. தனியாக போக எனக்கு எப்படியோ இருக்குது. சரி, நீங்கள் 2 பேரும் போயிட்டே இருங்க, நான் பின்னால் வந்து சேர்ந்துக்கிறேன். அப்படி என்ன அவசரம்? நாளைக்கு போனால் போச்சு. பூரணி அதை தவிர்க்க பார்த்தாள். வேலை முடிஞ்சதுன்னா நாளைக்கே நான் கிளம்பிடுவேன் என்றான் குமார். அம்முவும் அவனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். அப்போ சரி, கிளம்புங்க. இதோ 1 நிமிஷம். குமார் வெளியே வந்தபோது உடை மாற்றிக்கொண்டு பளிச்சென்று இருந்தான். கழுத்தில் காமெராவும் கையில் குறிப்பு புத்தகமும் பேனாவும் இருந்தன. மாமி, நீங்களாவது வாங்கலேன் என்றாள் பூரணி. நீ போயிண்டே இரு. அம்மு காப்பி குடித்ததும் நானும் அவளுமா வரோம் என்ற மாமி சமையலறை பக்கம் போனாள். குமாருடன் நடந்து போவது கூச்சமாகவும் அதே நேரத்தில் சந்தோஷமாகவும் இருந்தது பூரணிக்கு. கோயில் பிரகாரத்தில் நுழைகிற வரை அவள் பேசவில்லை. இப்படி மௌன சாமியாரா வந்தா நான் என்ன குறிப்பு எடுக்க முடியும்? குமார் கேட்டதும் அவள் துவங்கினாள். இந்த கோயில் சுமார் 1000 வருஷம் பழமையானது. ஆதித்த சோழனுக்கு வக்ர திசை ஏற்பட்டு நிவாரணமாக இதை கட்டினாராம். கருவறை நுழைவாயிலுக்கு நேரே இல்லாமல் கோணலாக மூலையில் இருக்கிறது பாருங்கள். இங்கே மூலவரை அப்பிரதட்சணமாக தான் வலம் வரணும். வக்ராசுரன் பூஜித்த ஈஸ்வரன் இங்கே எழுந்தருளியுள்ளதால் இது திருவக்கரையாயிற்று. குமார் அவள் முகத்தையே பார்த்தான். இது அருணகிரிநாதரின் பாடல் பெற்ற ஸ்தலம் என்றாள் பூரணி. ஏன் குறிப்பெதுவும் எடுத்துக்கல? பூரணி வியப்புடன் கேட்டாள். உனக்கு என்ன பிடிச்சிருக்கா பூரணி என்றான் குமார் திடீரென்று. அவளுக்கு தூக்கி வாரி போட்டது. நீங்கள் என்ன கேட்குறீங்க? அத்தை எதுவும் சொல்லலையா? அத்தையா? இதென்ன இன்னொரு புதிர்? அத்தை சொல்லி தான் தட்சிணாமூர்த்தி மாமா என்னை லெட்டர் போட்டு வரவழைத்தார். அப்போது இந்த நாடகத்தில் எல்லாருக்கும் பங்குண்டா? அம்முவுக்கு இது தெரியுமா? அதனால தான் அவள் நம்மோட கோயிலுக்கு வரலை என்றான் குமார். அம்மு தான் உங்கள் முறைப்பெண்.
அவள் நன்றாக படிச்சிருக்கா. எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு ஏற்றவள் என்றாள் பூரணி. அவளை என் தங்கையாக நினைக்கிறேன். ஆனால் அப்பா அதை சொல்லும்போது பூரணியின் உடல் லேசாக நடுங்கியது. குமார் அவள் கையை பிடித்து கொண்டான். எனக்கு எல்லா விவரமும் தெரியும். உங்க அப்பா வந்தால் நம் கல்யாணத்துக்கு அனுமதி தரமாட்டார் என்பதும் எனக்கு தெரிந்ததுதான். பூரணி, நான் முற்போக்கான எண்ணங்கள் கொண்டவன். திருமணத்தில் சடங்குகளும் சம்பிரதாயங்களும் ஆடம்பரமும் முக்கியமல்ல. உன் திருப்திக்காக நாளை காலையில் இந்த ஈஸ்வரர் சந்நிதியில் தாலி கட்டி உன்னை என் மனைவியாக ஏற்றுக்கொள்ள நான் தயார். உன் சம்மதம்தான் பாக்கி. திருமாங்கல்யமும் பட்டுப்புடவையும் கூட மாமி வாங்கி வைத்துவிட்டாள். பூரணியின் கண்களில் பிரவாகம் பொங்கியது. ஏன் அழற பூரணி? உனக்கு இஷ்டம் இல்லாட்டா வேண்டாம். அப்படி சொல்ல நான் ஒன்றும் பைத்தியமாக இருக்கணும், இல்லை மகா அசத்தாக இருக்கணும். நமக்கா இந்த அதிர்ஷ்டம்னு மனசு விக்கித்து போயிடுச்சு. சந்தோஷம் தாங்காமல் அழறேன். மாமி, மாமா, அத்தை இவாளையெல்லாம் நான் தெய்வமாக நமஸ்காரம் பண்ணணும். என் மேலே எத்தனை பிரியம் இவங்களுக்கு. அப்போது திரும்பி போகலாமா? கோயில் பற்றி எழுத போகிறது இல்லையா என்றாள் பூரணி. தம்பதியானதுக்கப்புறம் பார்க்க வரலாம், அவன் சிரித்த வண்ணம் சொன்னான். அவர்கள் கோயில் பிரகாரத்தை சுற்றி வந்து மூலவரை வணங்கிவிட்டு வெளியே வந்தபோது அம்மு எதிரே வந்தாள். ஏது வந்த விஷயம் பழம்போல இருக்கே. பூரணி வெட்கத்துடன் தலை குனிந்து கொண்டாள். அன்று முழுவதும் அவளுக்குள் எழுந்த பிரமிப்பு அடங்குவதாக இல்லை. பாகிரதி மாமி வந்து மறுநாள் காலை 6 மணிக்கு நல்ல நேரம் இருப்பதால் புரோகிதரை வைத்து வீட்டில் மாங்கல்ய தாரணம் செய்து கோயிலுக்கு அழைத்து கொண்டு போகலாம் என்றாள். அத்தையும் மாமியும் மறுநாள் செய்ய வேண்டியவற்றை திட்டமிட்டு கொண்டிருந்தார்கள். பூரணிக்கு தன் அப்பா எங்காவது வந்துவிட போறாரோ என்று உள்ளூர பயமாக இருந்தது. அவர் வந்தால் நிச்சயம் திருமணத்தை நிறுத்தி விடுவார். தான் செய்ய வேண்டிய கடமையை அவர் தானும் செய்ய மாட்டார், மற்றவர்களையும் செய்ய விட மாட்டார். என்ன நடக்க போதோ நாளைக்கு என்று பூரணிக்கு ஒரே கவலையாக இருந்தது. இரவு படுக்க போகும் முன் அத்தை வந்தாள். பூரணி, அதை பத்திரமா வச்சுக்க. என்ன அத்தை இது? இந்த வீட்டுக்கான பத்திரம் இது. என் காலத்துக்கு பிறகு உனக்கு வரணும்னு எழுதி வச்சிருக்கேன். என் தம்பிக்கிட்ட போனால் வீடும் போயிடும், அதுவும் பாட்டில் ஆகிடும். கல்யாண செலவுக்குன்னு என்னால் முடிஞ்ச பணத்தை தட்சிணாமூர்த்தி மாமா கிட்ட கொடுத்துட்டேன். தெய்வம் அவர் ரூபத்தில் வந்து உனக்கு வழிகாட்டி இருக்கு. இத்தனை நல்ல பையன் கிடைக்க அதிர்ஷ்டம் பண்ணி இருக்கணும் பூரணி. இது மாதிரி அத்தை கிடைக்க கோடி புண்ணியமும் பண்ணி இருக்கணும் அத்தை. என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க. எனக்கு தாயில்லாத குறையே தெரியாமல் வளர்த்தவங்க நீங்கள். பூரணி அத்தையின் கால்களை தொட்டு கண்களில் ஒற்றி கொண்டாள். நீ அழ வேண்டிய நாளெல்லாம் போயாச்சு. சிரிச்சுண்டு நிம்மதியாக தூங்கு பூரணி என்றாள் அத்தை. தனக்கு விடிய போகிறது என்கிற மகிழ்ச்சியை விட அப்பா வந்துவிட போகிறாரோ என்கிற பயமே பூரணிக்கு அதிகமாக இருந்தது. அதே சமயத்தில் அவர் இருந்து நடத்த வேண்டிய திருமணம் இப்படி ரகசியமாக நடக்க வேண்டியிருக்கிறதே என்று வருத்தமாகவும் இருந்தது. மறுநாள் பொழுது இனிமையாக மலர்ந்தது. பூரணியை மஞ்சள் நீராட்டி மங்களகரமாக அலங்கரித்து அத்தை எதிர் வீட்டுக்கு அழைத்து வந்தாள். மிகவும் நெருங்கிய சிநேகிதர்களின் குடும்பத்தினர் கூடத்தில் நிரம்பி வழிந்தனர். மங்கள சடங்குகள் துவங்கி மாங்கல்ய தாரணம் நடக்கையில் வீட்டுக்கு வெளியே ஏதோ குழப்பம். அம்மு உள்ளே ஓடி வந்தாள். பூரணியின் அப்பா வந்து எனக்கு தெரியாமல் என் பெண் கல்யாணம் எப்படி நடக்கும்னு கூச்சல் போடுறார், சீக்கிரம் முடியுங்கள் என்று அவசரப்படுத்தினாள். இது அநியாயம், இந்த கல்யாணம் நடக்காது. எங்கே அந்த பூரணி? மானங்கெட்டவள், எனக்கு தெரியாமல் ஓடி போகவா பார்க்குற? உன்னை இந்த நிமிஷம் கொன்று போடுறேன் பாரு. சபேசன் கூட்டத்தை பிரித்து கொண்டு வேகமாக முன்னேறி வந்தார். பூரணியின் உடல் பயத்தில் நடுங்கியது. முகம் கலங்கி வியர்த்தது. மங்கள நாணை அவள் கழுத்தில் பூட்டிய குமார், பூரணி பயப்படாத, உனக்கு இப்போது நான் துணை இருக்கேன் என்பதை போல் வலக்கையை பிடித்து அழுத்தினான். பூரணி தன் தந்தையை நிமிர்ந்து பார்த்தாள். அவள் நடுக்கம் குறைந்தது. மெல்லிய புன்னகை ஒன்று முகத்தில் அரும்பியது. அப்பா, ஆமாம், ஓடிதான் போக போகிறேன். இங்கே கூடியிருக்கிற இத்தனை பேர் அனுமதியுடன் அதை செய்ய போகிறேன்.
நீங்கள் செய்ய தவறிய கடமைகளை மாமி, மாமா, அத்தை 3 பேரும் செஞ்சுட்டாங்க. என்ன அப்படி பார்க்குறீங்க? இத்தனை நாள் எதிரே நிற்கக்கூட பயந்துண்ட பூரணியா இவள்னு ஆச்சரியமா இருக்கா? தப்பு செய்கிறவன் தான் பயப்படணும். நான் ஏன் பயப்படணும்? அத்தை, அட்சதையை அப்பா கையில குடுங்க. அவர் ஆசீர்வாதமாவது பண்ணட்டும். பூரணி கணீர் என்ற குரலில் சொன்னாள். கதை இத்துடன் முடிந்தது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை காமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நாம் இன்னொரு கதையோட இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.